எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படிங்கிற பாடம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மின் தடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்னன்றதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. நமக்கு மின் தடையில மின் சுற்று அதுல எவ்வாறு இருக்கும், அதனுடைய குறியீடெல்லாம் எவ்வாறு குறிக்கணுங்கிறது பார்த்தோம். அண்ட் தென் சிம்பிள் சர்க்யூட் எப்படி நமக்கு ஃப்ரேம் ஆகுங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அதுல வரக்கூடிய காம்பனன்ட்ஸ்னுடைய நேம்ஸ் இதையெல்லாம் லேர்ன் பண்ணிடணும் இல்லையா. ஸோ இன் திஸ் கிளாஸ் டுடே we are going to learn about the different kinds of circuits. One is series and then another one is parallel. Okay. Series அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ்ல தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். The concept of series is in a series circuit, the components are connected one after another in a single loop. Okay. தொடர் இணைப்புல நம்ம என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டா, கருவிகள் அதுல நம்ம இணைக்கக்கூடிய கருவிகள் எப்படி இருக்கும், ஒரே பாதையில் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரே பாதை அப்படிங்கிறதுதான் இதனுடைய நம்ம என்ன சொல்லுவோம் மெயினான கான்செப்ட். சோ தொடர் இணைப்புல கருவிகள் ஒரே பாதையில் இணைக்கப்பட்டிருக்கும் சொல்லுவோம். சீரியஸ் இருக்கும் the components are connected one after another in this area. So நம்ம என்ன இந்த பிக்சர், this is the simple diagram for you. இந்த நம்ம என்ன சொல்லுவோம், சீரியஸ் சர்க்யூட்டுக்கு உண்டான ஒரு டயக்ராம் அப்படின்னா இப்படிதான். நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம், ஒரு கான்செப்ட் கேட்டாங்கன்னு சொன்னா டயக்ராமோட தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். So this is series circuit picture. So இந்த இடத்துல எப்படி இருக்கு, in a single path only the electric currents are flows in a single path, the components are arranged in a single line, there is arranged one after another, ஒன்றன் பின் ஒன்றாக. இதுல நம்ம என்ன கொடுத்திருக்கோம், ரெண்டு பல்பு கொடுத்திருக்கோம், ரெசிஸ்டார் மின்கலம் சொல்லக்கூடியது. அல்லது நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது ஒரு பல்பு 2 3 எவ்வளவு வேணா கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பேட்டரி, these are all the essential components for frame சர்க்யூட், சீரியஸ் சர்க்யூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த ஒரே மாதிரி லைன்ல ஒன்றை எடுத்து ஒன்று எல்லா வகையான கருவிகளையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல இணைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுதான். இதுல வரக்கூடிய மின்னோட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு மாறாமல் இருக்கும். மின்னோட்டம் அப்படின்னு சொல்றத என்ன சொல்லலாம், ஐ அப்படிங்கிற எழுத்தால இங்க நம்ம என்ன பண்ண போறோம், டினோட் பண்ண போறோம். மின்னோட்டம் எப்படி இருக்கும், மாறாமல் இருக்கும். மின்னோட்டம் என்பது மாறாது. எந்த இணைப்பு அப்படின்னு பார்த்தா நமக்கு தொடர் இணைப்பை பொறுத்த வரைக்கும் இதுல வரக்கூடிய மின்னோட்டம் என்பது மாறாது. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ அப்படிங்கிறது சேமா இருக்கும். சீரியஸ் சர்க்யூட் there is only one pathway through which the electric charge flow. இந்த இடத்துல நமக்கு என்னது, ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகக்கூடிய வழி. அண்ட் தென் இன்னும் நமக்கு அடுத்த கான்செப்ட் சொல்றாங்க, கரண்ட் அப்படிங்கிறது இந்த சீரியஸ் சர்க்யூட்ல எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். சோ மின்னோட்டம் அப்படின்னு சொல்றத நம்ம என்ன சொல்லுவோம், கரண்ட் இஸ் சேம். கரண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான அளவோட இருக்கும். சீரியஸ் சர்க்யூட் the current in each point in the circuit is the same. So இதுதான் இதனுடைய எசென்ஷியலான ஒரு டீடைல்ஸ் அபவுட் சீரியஸ் சர்க்யூட் அப்படின்னு நம்ம பாக்குறது. சீரியஸ் சர்க்யூட் I am going to explain the simulation. With the help of the simulation, we can able to understand the concept very easily. Already we frame one சிம்பிள் சர்க்யூட் இல்லையா. சிம்பிள் சர்க்யூட் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணமோ அதே போலவே நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இந்த சீரியஸ் சர்க்யூட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். சரிங்களா. சோ இதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்ம பார்த்த கான்செப்டை கரெக்டா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எவ்வளவு பல்பு வேணா நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், 2 or 3. நமக்கு எப்படி அந்த கான்செப்ட் எப்படி சொல்லியிருக்காங்களோ அது நமக்கு எப்படி இருக்கணும், இது கரெக்டா அப்ளிகபிள் ஆகணும். ஸோ என்னென்ன நமக்கு காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயர், பேட்டரி, தென் ஏசி வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறுறது, பல்பு, ரெசிஸ்டர் அண்ட் தென் ஸ்விட்ச். ஓகேயா. ஸோ நான் கோயிங் டு கனெக்ட் 3 பல்பு இந்த சீரீஸ்ல. அப்போ நமக்கு தொடர் இணைப்புல நான் எத்தனை பல்பை எடுத்துட்டு இருக்கேன், 3 பல்பை இதுல கனெக்ட் பண்ண போறேன். ஸோ 3 பல்பு நம்ம இதுல கனெக்ட் பண்ணிட்டு தேவையான மீதி எல்லா என்னென்ன எசென்ஷியலான ஒரு இது தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயரோட பல்பு 3 பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பேட்டரி. ஸோ பேட்டரி அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட், அதனால என்ன பண்றோம், நம்ம பேட்டரி அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட பேட்டரியும் நம்ம கனெக்ட் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன ஆகும், பல்பு க்ளோ ஆகிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பல்பு என்ன ஆகுது, க்ளோ ஆகுது, பல்பாகப்பட்டது எரிகிறது. என்னென்ன காம்போனன்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதுல, ஒயர் அண்ட் பல்பு, பேட்டரி. சோ ஒரு சர்க்கியூட்னு சொன்னா என்ன சர்க்கியூட் பத்தி பாக்குறோம், தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புல எல்லா இணைப்புகளும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், ஒரே ஒரு பாதையில சிங்கிள் பாத்துல நமக்கு என்ன இருக்கு, தொடர் இணைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ அண்ட் தென் இதுல வரக்கூடியது எப்படி இருக்கு, நமக்கு 3 பல்பும் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். சோ இதனோட வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஈக்குவலா ஷேர் ஆயிருக்கு, 10 10 10 அப்படின்னு நமக்கு என்ன ஆயிருக்கு, ஷேர் ஆயிருக்கு. இது ஒரு கான்செப்ட். அண்ட் தென் கரண்ட் என்ன ஆயிருக்கு சொன்னாங்க, இதுல செல்லக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கு, 0.30 ஆம்பியர். நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஒயர்ல ஷோ பண்றேன். சோ ஹியர் ஆல்சோ இங்க கிடைமட்டத்துல இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கும்போதும் என்ன ஆகுது, சேம். அண்ட் இந்த லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது 0.30 ஆம்பியர். ஓகே, சோ த கரண்ட் இஸ் சேம் இன் ஆல் பார்ட் இன் சீரியஸ் சர்க்கியூட். ஓகே, சீரியஸ் சர்க்கியூட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னப்பா, ஒரே தளத்துல நமக்கு என்ன ஆகும், சிங்கிள் லூப்னு சொன்னோம் இல்லையா, ஒரே லைன்ல நம்ம என்ன கொடுக்க போறோம், ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்கலப்பு இணைத்து நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ஷன் கொடுக்கலாம். சீரியல் பல்ப் எல்லாம் நம்ம கனெக்ஷன் கொடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல தொடர்ச்சியாக இதுல வரக்கூடிய மின்னோட்டம் என்பது ஒரே அளவு இருக்கும். இந்த மின் அழுத்தம்ங்கிறது எப்படி இருக்கு, நமக்கு ஈக்குவலா ஷேர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம சீரியஸ் சர்க்கியூட்ல பார்க்கக்கூடியது. இது என்ன ஆகுது, ஒரே மாதிரி கரெக்டா இந்த இடத்துல சீரியல் பல்ப் நமக்கு எரியுது இல்லைங்களா. இதுதான் இப்ப பார்த்த இந்த கான்செப்ட். சோ இது நம்ம எப்படி இருக்கணும்னா, இது ஆல்டர்னேட்டிவா மாறணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இப்ப ஒரு சில இடங்கள்ல நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சீரியல் பல்பு என்ன ஆகும், விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். அது ஒரு வகையில இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் ஒரு தடவை எரியும், அடுத்தது பார்த்தா செகண்ட் லைன் ஆல்டர்னேட்டிவ் கிரீன் கலர்ல எரியும், ப்ளூ கலர்ல எரியும். அப்ப அது மாறி மாறி நமக்கு எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா. சோ அதற்குண்டான அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சப்ளை, சோ வோல்டேஜ் எப்படி இருக்கும், ஏசியில இருக்குமா டிசியில இருக்குமா, அந்த ஒரு சேஞ்சஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல கனெக்ஷன் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல என்ன ஆகுது, நமக்கு அந்த வோல்டேஜ் டிஃபர். சோ அதனால நான் என்ன பண்றேன், ஏசி வோல்டேஜ் அப்படிங்கிறத நான் இதுல இன்சர்ட் பண்றேன். சோ இதுல இன்சர்ட் பண்ணிட்டு எகைன் நான் என்ன பண்ண போறேன், இதுல கனெக்ஷன் கொடுக்க போறேன். சோ கனெக்ஷன் கொடுக்கும் போது என்ன ஆகுது, இப்போ நமக்கு பல்ப் எப்படி எரியுது பாருங்க, விட்டு விட்டு எரியுது. சோ விட்டு விட்டு எரியும் போது என்னாது, இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நமக்கு அந்த இடத்துல பல்பு கரெக்டா அப்ப ஏசி வோல்டேஜ் நமக்கு கரண்ட் கொடுக்கக்கூடியது. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு விட்டு விட்டு வருது அப்படின்னா இந்த மாதிரி பல்பு என்ன ஆகும், விட்டு விட்டு நமக்கு இருக்கும். சோ அந்த ஒரு கான்செப்டும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்பயும் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கரண்டோடைய வேல்யூ பாருங்க, ஏசி செட் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்போ அதனுடைய வேல்யூ பாருங்க சேஞ்ச் ஆகும். நார்மலா நம்ம சீரியஸ் சர்க்யூட் சொன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறதுனால இதுல என்ன ஆகுது, நமக்கு இந்த வேரியேஷன் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ வேல்யூஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, மின்னோட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நமக்கு இங்கேயும் 10 10 வோல்ட் சொல்றோம், இங்க போகக்கூடிய அளவு நமக்கு வேரி ஆகுறதுனால கரண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏசி வோல்டேஜ் நம்ம இங்க ஜாயின் பண்ணிருக்கிறதுனால இதுல இந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். சோ இதுதான் நம்ம சீரியஸ் சர்க்யூட்ல தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து parallel சர்க்யூட். சோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே எப்படி இருக்கும், ஒரே லைன்ல இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம பார்த்தோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது parallel. சோ parallel சர்க்யூட். சோ parallel சர்க்யூட் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும், அது பக்க இணைப்பு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. பக்க இணைப்பு அப்படிங்கிறது, தொடர் இணைப்பு என்பது ஒரே ஒரு தொடரில் நமக்கு இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பை தான் நம்ம தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம். பக்க இணைப்புன்னு சொல்லும் போது காம்பனன்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் த different number of loops, one or more loops, அவ்வளவுதான். the components are connected in 2 or more loops. இது இதனுடைய explanation. The components are connected in more than one loop.
இதுதான் இதனுடைய விளக்கம். சோ நம்ம இணைக்கக்கூடிய கருவிகள் எல்லாமே எப்படி இருக்கும் இந்த சுற்றுல வெவ்வேறு மூலமாக வெவ்வேறு தளத்தின் வழியாக நமக்கு இணைக்கக்கூடியது. சோ இதனுடைய இணைப்பு என்பது எப்படி இருக்கும் வெவ்வேறு வழிகளில். சோ வெவ்வேறு வழியில் நமக்கு என்ன இருக்கும் இணைப்பு. இதுதான் மெயினானது. இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் வாக்கியத்தை அமைக்கலாம். பக்க இணைப்பில் நமக்கு அங்க இருக்கக்கூடிய கருவிகளாகப்பட்டது எப்படி இருக்கும் வெவ்வேறு வழியில் இணைக்கப்பட்டிருக்கும். காம்பனன்ட்ஸ் ஆர் கனெக்டட் மோர் தென் ஒன் லூப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுல வரக்கூடியது மின்னோட்டம் பாய்வதற்கு எப்படி இருக்கு நமக்கு பல்வேறு வழிகள். மின்னோட்டம் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன ஆகும் வேறு பல பல வழிகள்ல 2 3 வழி நம்ம எத்தனை பல்பு அதுல கனெக்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் அதுல மின்னூட்டம் என்பது நமக்கு செல்லும். பக்க இணைப்புல ஒவ்வொரு தனித்தனி மின்னூட்டத்தினுடைய ஆவரேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா தனியாக அந்த முதன்மை மின்னோட்டத்திற்கு ஈக்குவலாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பக்க இணைப்பு சுற்றுல ஒவ்வொரு கிளையில இருக்கக்கூடிய மின் அழுத்த வேறுபாடு சமமாக இருக்கும். சோ இதுல எது நமக்கு கரெக்ட் ஒரே மாதிரி இருக்கும் அதுல மின்னோட்டம் நம்ம சொன்னோம். இதுல மின் அழுத்த வேறுபாடு என்பது எவ்வாறு இருக்கும் நமக்கு சமமாக இருக்கும். அதுதான் இந்த பேரலல் சர்க்யூட்ல நம்ம பார்க்கக்கூடியது. ஓகே, சோ மின்னழுத்த வேறுபாடு எவ்வாறு இருக்கும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பேரலல் சர்க்யூட். சோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் நமக்கு சேமா இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் சேம் இன் parallel circuit. Okay. So potential difference is same in parallel circuit. So components are connected. ஆனா more than one loop. ஒரு இணைப்பு இல்லாம பல வழிகள் இணைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மின்னழுத்தம் அப்படிங்கிறது மின்னழுத்தம் நமக்கு எப்படி இருக்கிறது சமமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மின்னழுத்தம் வேறுபாடு ஆனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் சேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மின்னோட்டம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் தனித்தனியாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றுலயுமே தனித்தனியான மின்னோட்டம் இருக்கும். சரிங்களா? சோ இந்த கான்செப்ட் தான் இதுல நம்ம மெயினா வாட் இஸ் parallel circuit அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எடுத்துக்கலாம். A parallel circuit, the sum of the individual current is each of parallel branch equal to the main current அப்படின்னு எடுத்துக்கலாம். And then parallel circuitல potential difference அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகாது செப்பரேட் parallel branches அப்படிங்கிறதுனால நமக்கு அதுல சேமா இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்றோம் இந்த parallel circuitல நம்ம லேர்ன் பண்ணினது. சரிங்களா? சோ parallel circuit அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு ஒரு சிம்பிள் டயக்ராம் என்ன வழி அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போறோம் அந்த கரெக்டா வெவ்வேறு பக்க இணைப்புல நம்ம என்ன பண்ண போறோம் தனித்தனி பல்பு கனெக்ட் பண்ண போறோம். அப்படி கனெக்ட் பண்ணும் போதுதான் ஒவ்வொரு தனித்தனி மின்னோட்டத்தினுடைய கூட்டுத்தொகை நமக்கு என்ன ஆகும் வெளியில வரும்போது முதன்மை மின்னோட்டத்திற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம். So the simple diagram for parallel circuit. எல்லாத்துக்குமே நமக்கு எப்படி இருக்கணும் டிராயிங் அப்படிங்கிறது சிம்பிளா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மின்னோட்டத்துக்கு நமக்கு ஒயருக்கு என்ன மாதிரி கருவிகள் சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அத நம்ம கனெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ இதுல எத்தனை இணைப்பு வேணா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இணைப்பையும் நம்ம என்ன பண்ண போறோம் 3 இணைப்பு நான் இதுல கொடுத்துருக்கேன். அங்கே பேட்டரி இருக்கு நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு சாவி இருக்கு ஒயர் கனெக்ஷன் பல்ப் இருக்கு. சோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இதுல பார்க்கக்கூடிய இந்த parallel circuit அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வாறு நமக்கு மின்னோட்டம் என்பது எப்படி இருக்கு ஒரே வழி இல்லாமல் 3 வழிகளில் நமக்கு என்ன ஆகப்படுகிறது மின்னோட்டம் அப்படிங்கிறது பாய்கிறது. சரியா? parallel circuit அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் அந்த கான்செப்ட் எழுதி இந்த டயக்ராம நம்ம டிரா பண்ணணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கக்கூடியது எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு எசென்சியல். அதனுடைய என்னென்னலாம் நம்ம எஃபெக்ட்ஸ் பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மின்னோட்டத்தின் விளைவுகள் என்னென்ன விளைவுகள் ஆக்சுவலா ஒரு எனர்ஜி அப்படின்னு சொன்னா இது என்னது
எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது என்ன எனர்ஜி? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஆல் மெட்டீரியல்ஸ். Different kinds of electrical and electronic gadgets we are using in our day-to-day life, like fan, very simple, mechanical energy, and then iron box, heat energy, water heater, also எலக்ட்ரிக்கல் நம்ம வந்து ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். டிவி அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுது? சவுண்ட் எனர்ஜி அண்ட் தென் லைட் எனர்ஜி ரெண்டுமே இதுல நம்ம ஷோ பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் சேஞ்ச் இன்டு டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ். மெக்கானிக்கல் எனர்ஜியா சேஞ்ச் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் சேஞ்ச் இன்டு in the form of heat energy. Okay, iron box and heater, sound energy and light energy. So இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக நமக்கு ஒரு ஆற்றலாகப்பட்டது மற்றொரு ஆற்றலாக நமக்கு மாறுகிறது. மின்சுற்றுல நமக்கு மின்னோட்டம் பாயும் போது பல வகையான விளைவுகள், வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு சொல்றோம். ஹீட் எஃபெக்ட் அண்ட் தென் கெமிக்கல் எஃபெக்ட் அண்ட் தென் மேக்னெட்டிக் எஃபெக்ட். தீஸ் த்ரீ எஃபெக்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சிம்பிளா ஒரு சர்க்கியூட் மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்றோம். அந்த இடத்துல எப்படி நமக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு ஹீட் எனர்ஜியா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி இஸ் ஹீட்டிங் எனர்ஜி. ஹீட்டிங் எனர்ஜி இன் தமிழ் வெப்ப விளைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த வெப்ப விளைவு அப்படிங்கிறதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, என்னது நம்ம சிம்பிளா என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு ஏரோ ஸ்ட்ரிப்ல அலுமினியம் ஃபாயில் எடுத்து அதுல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி அதுல ஏரோ ஷேப்ல என்ன பண்ண போறோம்? ஒரு உடன் போர்டை கனெக்ட் பண்ணிட்டு அந்த அந்த இடத்துல ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? ஒரு அலுமினியம் பிளேட்ல அம்புக்குறி வடிவத்துல வெட்டிட்டு அது எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு காகிதம் அல்லது வேற ஏதாவது பிளேட் மேல அதை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு அதுல கம்பியை இணைச்சு ஊசியோட ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வேணும்? அலுமினியம் பிளேட் அப்படிங்கிறது வேணும். அலுமினியம் பிளேட்டு, உட்டன் போர்டு அண்ட் தென் பின், ஸ்மால் சைஸ் ஆஃப் பின்ஸ் நம்ம சின்ன சின்ன குண்டூசி வச்சு குத்திட்டு அது எதோட நம்ம இணைக்க போறோம்? பேட்டரியோட கனெக்ட் பண்ண போறோம். சோ பேட்டரியோட கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு ஊசிய அந்த கூர் முனையில வச்சு ப்ரெஸ் பண்ணும் போது ஒரு 2 மில்லிமீட்டர் தள்ளி அழுத்துறோம்னு சொன்னா அது என்ன ஆகும்? ஈஸியாக மெல்ட் ஆகும். ஏன் மெல்ட் ஆகுது, உருகுதுன்னு கேட்டா, அந்த இடத்துல நமக்கு வெப்பம், மின்னோட்டம் பாய்ந்து அந்த இடத்துல வெப்பம் உருவாகி அது மெல்ட் ஆகக்கூடியது. மின்னோட்டத்தின் பாய்வு என்ன ஆகுது? நமக்கு அப்போஸ் பண்ணும் பொழுது இங்க ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது. சோ இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் இந்த இடத்துல உருவாகிறதுனாலதான் இந்த மெல்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் எதனால வருது? ஹீட்டிங் எஃபெக்ட்னால, வெப்ப விளைவுனால அந்த பொருளாகப்பட்டது கம்பி என்ன ஆகும்? வந்து நமக்கு வந்து மெல்ட் ஆகுது, உருகுறது அப்படின்னு சொல்லலாம். கம்பியோ அல்லது மின்தடையோ எலக்ட்ரான் இடத்துல என்ன ஆகுது? அது எதிர்க்கப்படுகிறது, அப்போஸ் பண்ணுது. சோ இந்த மாதிரி வேலையை செய்யறதுனால நமக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் சேஞ்ச் இன்டு ஹீட் எனர்ஜி. சோ நமக்கு மின் ஆற்றல் என்பது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம ஒரு அலுமினியம் பிளேட்ல என்ன பண்றோம்? அந்த அலுமினியம் ஃபைல ஒரு உட்டன் போர்ட்ல நம்ம பிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன குண்டூசியில ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா பேட்டரியோட அது எப்படி உருகுறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு அந்த மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாறக்கூடியது அப்படிங்கிற ஆக்ஷன் நமக்கு புரியுது. இந்த ஆக்ஷனுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஜூல் வெப்பமேறல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்லலாம். ஜூல் ஹீட்டிங், இது ஒரு கொஸ்டினா நம்ம எடுக்கலாம். வாட் இஸ் ஜூல் ஹீட்டிங்? ஜூல் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வர இந்த கான்செப்ட். வாட் இஸ் ஜூல் ஹீட்டிங் சொன்னா கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு ஹீட்டிங் எனர்ஜி. தட் கான்செப்ட் இஸ் கால்ட் ஜூல் ஹீட்டிங். ஓகே, சோ நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா என்ன ஆன்சர் சொல்லணும்? வாட் இஸ் ஜூல் ஹீட்டிங் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. ஓகே,
டு த ஃபார்ம் ஆஃப் பிரின்சிபல் என்னன்னு கேட்டா எலக்ட்ரிக் ஹீட்டிங் அப்ளையன்சஸ் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம் அயன் பாக்ஸ் வாட்டர் ஹீட்டர் and then toaster இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா அது எல்லாம் இந்த கான்செப்ட்ல தான் ஸோ இவன் கனெக்டிங் ஒயர் நம்ம ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் சின்ன கம்பியா இருந்தாலும் என்ன ஆகும் அதுலயும் நமக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாமே என்ன ஆகுது ஒயரால மட்டும்தான் மெயின் திங் நமக்கு என்ன வேணும் ஒயர் அண்ட் தென் பேட்டரி இதனால நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு சர்க்யூட் அப்படிங்கிறது ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ திஸ் இஸ் த டீடைல்ஸ் அபவுட் ஹீட்டிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் கெமிக்கல் எஃபெக்ட் கெமிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வேதி விளைவுகள் வேதி விளைவு எவ்வாறு நமக்கு உருவாகிறது கெமிக்கல் எஃபெக்ட் கெமிக்கல் எஃபெக்ட் சொல்லும் போது வேதி விளைவு நம்ம ஒரு சொல்யூஷன்ல நம்ம இந்த கான்செப்ட தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் வேதி விளைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இதுல நம்ம என்ன வேணும் ஒரு பீக்கர்ல காப்பர் சல்பேட் சொல்யூஷன் எடுத்துக்க போறோம் என்ன சொல்யூஷன் இது தாமிர கரைசல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் CuSO4 காப்பர் சல்பேட் நமக்கு சொல்யூஷன் இதுல என்ன எடுக்கிறோம்னா ஒரு கார்பன் ராட் கார்பன் தண்டு சரி அதுல என்ன இருக்கணும் நமக்கு எலக்ட்ரிக்கல் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும் எலக்ட்ரிக்கல் ஒயர் கனெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் பேட்டரியோட இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் சோ இது ரெண்டுமே என்ன ஆகும் ஃபுல்லும் இந்த தண்ணியில நமக்கு டிப் ஆயிருக்கணும் சோ அப்படி டிப் ஆகணும் பாதி அளவு தாமிர சல்பேட் கரைசலால் நிரப்பப்பட்ட ஒரு குடுவையில என்ன பண்றோம் நம்ம கார்பன் தண்டு அதை என்ன எடுத்துட்டு அதை என்ன பண்றோம் அதோட ஒரு கம்பிய காப்பர் ஒயர் அப்படிங்கறத ஜாயின் பண்ணி அதுல நம்ம கரெக்டா அது எப்படி இருக்கணும் பிளாட்டா இருக்கணும் தட்டையாக இருக்கக்கூடிய அளவுல இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கம்பியை என்ன பண்றோம் தாமிர சல்பேட் கரைசலோட சேர்ந்து நமக்கு ப்ரெஸ் பண்ணணும் கார்பன் தண்டும் பேட்டரி எல்லாமே அதோட சேர்ந்து நமக்கு கனெக்ஷன் ஆயிருக்கும் அப்ப தாமிர கம்பி உள்ள இருக்க மாதிரி இருக்கும்போது ஒண்ணு எப்படி இருக்கணும் இதுல ஃபுல்லும் டச் ஆகாம இருக்கணும் தொடாத மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன ஆகும் நமக்கு இந்த கார்பன் ராட்ல காப்பர் நமக்கு என்ன செட் ஆகும் படிவு போல இந்த இடத்துல படிவதை நம்ம பார்க்க முடியும் சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் மின்னார் பூச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ மின்னார் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இதுதான் நம்ம என்ன பண்றோம் இந்த கான்செப்ட தான் கெமிக்கல் எஃபெக்ட் எப்படி இந்த கெமிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த எலக்ட்ரான்ஸால மட்டுமே இது மூவ் ஆகுது எலக்ட்ரான்கள் கடத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விளைவினால தாமிர சல்பேட் கரைசல்ல மின்னோட்டம் பாயும் பொழுது எலக்ட்ரான் ஆகப்பட்டது தாமிர நேர்மின் அயனி ரெண்டுமே என்ன ஆகும் எலக்ட்ரான்ஸ ஃப்ளோ பண்ணும் இந்த CuSO4 சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி மின்னோட்டத்தை கடத்துறதுனால எலக்ட்ரான்ஸ் மட்டும் தாமிரத்தில் இருக்கக்கூடிய அயனி ஸோ ஆல்ரெடி சொல்யூஷன்ல நமக்கு என்ன இருக்கும் அயான்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அயான்ஸ் என்ன ஆகும் காப்பரோட சேர்ந்து அங்க எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ நடக்கிறதுனால அந்த ஒரு அந்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்றோம் மின்னார் பூச்சு அப்படின்னு சொல்லலாம் கரைசல்களில் மின்னோட்டம் கடத்தப்படக்கூடிய நிகழ்வு மின்னார் பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மின்னோட்டம் பாயும் அந்த ஒரு திரவத்தை நம்ம என்ன சொல்லலாம் இந்த சொல்யூஷனை மின்பகு திரவம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சோ இந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் மின்னார் பூச்சு அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அண்ட் தென் அப்புறம் மின்பகு திரவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுல இந்த கெமிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் கான்செப்ட்ல chemical effect நம்ம தெரிஞ்சுக்கலாம் the process of conduction of electric current through the solution is called electrolysis அந்த இடத்துல எலக்ட்ரான்கள் கடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிற கான்செப்டே நம்ம என்ன சொல்றோம் எலக்ட்ரோலைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா சோ இந்த ஒரு வாட் இஸ் எலக்ட்ரோலைசஸ் அப்படின்னு சொன்னா process of conduction of electric current through the solution ஒரு கரைசல் மூலமாக நமக்கு எலக்ட்ரான்கள் கடத்தப்படக்கூடிய நிகழ்வு இந்த மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளைவு சோ மின்னார் பகுத்தல் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எலக்ட்ரான்கள் அந்த கடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மின்னார் பூச்சு அப்படின்னு சொன்னா கார்பன் ராட்ல காப்பர் செட் ஆகக்கூடியது அந்த இடத்துல
ஒரு படிவமாக படியக்கூடிய நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மின்னாற்பூச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த கெமிக்கல் எஃபெக்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது எல்லாமே என்னென்ன, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைசஸ் அண்ட் தென் சொல்யூஷன். எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எலக்ட்ரோலைட், மின்பகு திரவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த செயலை நடைபெறுவதற்காக யார் ஹெல்ப் பண்றாங்க, இந்த சொல்யூஷன் அப்படிங்கிறதுனால. அப்ப பாசிட்டிவ் டெர்மினல் இன்சர்ட் ஆகும் போது அந்த சொல்யூஷன் என்ன ஆகும், சொல்யூஷன்ங்கிறத ஆனோட ஆக்ட் பண்ணும், டெர்மினல் அப்படிங்கிறது கேத்தோடா இருக்கும். சோ ஆனோட் அப்படின்னு சொன்னா இந்த சொல்யூஷன், இந்த டெர்மினல் நம்ம என்ன எடுத்துக்கலாம், கேத்தோடா கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல காப்பர் ஒயர் ஆனோட், கார்பன் ராட் அப்படிங்கிறது நமக்கு கேத்தோடாவும் இருக்கலாம். சோ இந்த கெமிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட இந்த சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னா என்ன கான்செப்ட், எலக்ட்ரோலைசர்ஸ்னா என்ன, எலக்ட்ரோலைட் அப்படின்னா என்ன. ஸோ எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த மின்னார் பூச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோ பிளேட்டிங்? ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ், பட் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலர் லைஃப்லயோ அல்லது லேப்லயோ பார்க்கும்போது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு செக்ஷன் போனாலும், எந்த ஸ்டாண்டர்ட் லெவல் போனாலும், வாட் இஸ் எலக்ட்ரோலைசர்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் ஒரு சொல்யூஷன்ல ஈஸியா மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தையே எலக்ட்ரோலைசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொன்னா எந்த சொல்யூஷன்ல நமக்கு எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுதோ அது எலக்ட்ரோலைசர்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொன்னா மின்னார் பூச்சு அப்படிங்கிற ஒரு செயலை தான் நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரோலைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூணு கான்செப்ட், மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் we learn from this chemical effect. And then next one is magnetic effect. magnetic effectக்கு நமக்கு என்ன தேவை, ரொம்ப ஈஸியான விஷயம், நம்மளுடைய தம் ஃபிங்கர். ஓகே, ஸோ தம் ஃபிங்கர் அப்படின்னு சொன்னா கட்டை விரல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ கட்டை விரலை வச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த சின்ன கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்க போறோம். மேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னா இப்ப பாக்குறது காந்த விளைவு அப்படிங்கிற கான்செப்ட் தான். மேக்னெட்டிக் எஃபெக்டா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றது நம்ம மின்னோட்டத்தின் மூலமாக காந்த விளைவு என்பது எவ்வாறு நமக்கு நடைபெறுகிறது, எவ்வாறு காந்த புலம் என்பது உருவாகிறது. காந்த புலம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள்ல தான் என்னாகும், நமக்கு காந்த புலம் என்பது உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்திருப்போம், மேக்னெட்டிக் லெசன்ல பார்த்திருப்போம் இல்லையா. சோ இதுதான் நம்ம என்னது, காந்த புலம் என்பது உருவாகக்கூடிய ஒரு வழி. இதுக்கு என்ன வேணும், நமக்கு நடுவுல ஒரு ராட் வேணும் இல்லையா. சோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தம் ஃபிங்கரை இங்க வைக்கிறோம், கட்டை விரலை. மீதி நம்ம பாம்புல இருக்கக்கூடிய எல்லா விரல்களுமே எங்க இருக்கணும், இதை சுற்றி இருக்கக்கூடியது. சோ நம் விரல்களை சுற்றி என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு கம்பியில நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி நம்ம கட்டை விரலை பிடித்து அங்க கம்ப பிடிக்கும் பொழுது எவ்வாறு அந்த காந்த புலம் என்பது உருவாகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ திஸ் இஸ் த ரைட் வே டு மூவ் தட். இந்த மாதிரி என்னாகும், நமக்கு ஒரு மின்னோட்டம் என்பது உருவாகும். மின்னோட்டம் தாங்கிய கடத்தில என்னாகும், ஒரு காந்த புலம் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல காந்த விளைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். மின்னோட்டத்தின் திசை வலதுகை கட்ட விரலால நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஷோ பண்ணியிருக்காங்க. மின்னோட்டத்தின் டைரக்ஷன் எவ்வாறு நமக்கு இந்த இடத்துல கரண்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. ஸோ இந்த கட்டை விரலை வச்சு நம்ம பண்ணக்கூடிய இந்த சிங்கிள் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ரொம்ப ஈஸியானது. ஒயர் ஆர் கண்டக்டர் கேரிங் எ கரண்ட் டெவலப்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல ஒயர் அல்லது வேற ஏதாவது ஒரு கண்டக்டர் யூஸ் பண்ணி நமக்கு கரண்ட் ஈஸியா அந்த இடத்துல பாஸ் ஆகுது அப்படிங்கிறத மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியா நம்ம என்ன பண்றோம், ஃப்ரேம் பண்றோம்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி இருக்கும் கேட்டா, perpendicular to the direction of flow of current. ஸோ இதற்கு செங்குத்தாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மின்னோட்டம் தாங்கிய கடத்தி என்பது அதற்கு செங்குத்தாக திசையில ஒரு காந்த புலத்தை உருவாக்கும். இதுதான் மின்னோட்டத்தினுடைய
காந்த விளைவு. செங்குத்து அப்படிங்கிறது என்னது, இதற்கு நேராக இருக்கக்கூடியது இல்லையா, அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், லைனா டிரா பண்ணிருக்கோம். சரியா? சோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும், இப்ப பார்த்தோம் இல்லையா எப்படி இருக்கும், வேரியேஷன் ஆஃப் கரண்ட் அப்படிங்கறது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஃப்ரீக்வன்சி இந்த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் என்னது, ஏசி கரண்ட், பிசி கரண்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அந்த டாபிக் தான். சரிங்களா? சோ இந்த நம்ம டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும், ரைட் ஹேண்ட் தம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட் எல்லாம் என்ன சொல்றோம், மேக்னெட்டிக் எஃபெக்ட். எலக்ட்ரிக் கரண்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டில மேக்னெட்டிக் கரண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னங்கிறது இதை பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் சீரிஸ் சர்க்யூட் அண்ட் தென் பேரலல் சர்க்யூட், அதுக்கு உண்டான என்னென்ன கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். அதுக்கு உண்டான சிமுலேஷனும் நம்ம ஷோ பண்ணோம். ஸோ அந்த சிமுலேஷனையும் பார்க்கும்போது நம்மளால அந்த சீரியஸா பார்த்தோம். பேரலல் சர்க்யூட்க்கு உண்டான நெக்ஸ்ட் கிளாஸ் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டைரக்ட் வந்து ஏசி கரண்ட் என்ன அப்படிங்கறது பார்க்கும்போது அதுக்கு உண்டான சிமுலேஷன் பார்க்கலாம். அண்ட் தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோன்னு, மேக்னெட்டிக் எஃபெக்ட் அண்ட் தென் ஹீட்டிங் எஃபெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் எஃபெக்ட், 3 எஃபெக்ட்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு கேட்கலாம். அதர்வைஸ் நீங்க லெசன் அழகா ரீட் பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கு அதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எம்சிக்யூ. எம்சிக்யூன்னு சொல்லும்போது நம்ம லாஸ்டா பார்த்தது பயாலஜி பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த லெசன் ஆர்கன் சிஸ்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சயின்ஸ்ல ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ், விலங்குகளினுடைய உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். சரியா? சோ இந்த எம்சிக்யூ தேர்ட் டெஸ்ட் நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், function of digestive system is that digestion, breathing, elimination of nitrogenous product. Function of digestion system is digestion, breathing, elimination of nitrogenous. Very simple question தான். ஃபங்க்ஷன், டைஜஷன் உடைய ஃபங்க்ஷன் என்ன கேட்டிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சோ இப்போ அதற்குண்டான ஆன்சர் நீங்க என்ன பாருங்க, செரிமான மண்டலத்தின் பணியானது செரிமானம், சுவாசம், நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை நீக்குதல். சரிங்களா? சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ப்ரீமோலார் டீத். ப்ரீமோலார், நமக்கு ப்ரீமோலார், மோலார் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் நமக்கு இருக்கு. அதுல ப்ரீமோலார் டீத்னுடைய டோட்டல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா? 4, 8 or 12. ஓரை பற்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அதற்குண்டான ரைட் ப்ரொசீஜர் நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா எழுதிட்டு ஏன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இதெல்லாம் நமக்கு வந்துட்டு லோயர் கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப எளிதா கேட்டிருக்கோம், ஆனா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். In our body, nutrition processes dash stages 4, 6 or 5. In our body, nutrition processes dash stages 4, 6 or 5. நமது உடலில் செரிமானம் என்பது எத்தனை படிநிலைகளில் நிகழ்கிறது? 4, 6, 5. நமது உடலில் செரிமானமானது டேஷ் படிநிலைகளில் நிகழ்கிறது. 4, 6, 5. Fourth question, dash causes curdling of milk, protein casein. So இதுக்கு ஆப்ஷன் ரெனின் and then ரெனின். இந்த ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி ரைட் ஆன்சர் எழுதணும். பால் புரதம் அது கேல்சியமை என்ன பண்ணுது, உறைய வைப்பது. ரெனினா என்னங்கிறத கரெக்டா ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. Dash controls blood sugar and amino acid levels. Dash controls blood sugar and amino acid levels. Pancreas, liver, large intestine. Which one is the right answer? இரத்த சர்க்கரை மற்றும் அமினோ அமில அளவை கட்டுப்படுத்துவது. இரத்த சர்க்கரை மற்றும் அமினோ அமில அளவை கட்டுப்படுத்துவது கணையம், கல்லீரல், பெருங்குடல். இந்த 3ல எது ரைட் ஆப்ஷன்? சாரி, இதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ கல்லீரல் அல்லது பெருங்குடல், இதுல எது ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 6th one, the small intestine is about dash meter long and is the longest part of the digestive system.
The small intestine is about dash meter long and is the longest part of the digestive system. 5, 7 or 8 meter. செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதியான சிறுகுடல் எத்தனை மீட்டர் நீளமுடையது? 5, 7 or 8. Okay. Seventh question. The human body functions normally at a temperature of about the human body functions normally at a temperature of about dash Celsius 47, 37 or 35. மனித உடலானது டேஷ் வெப்பநிலையில் சாதாரணமாக இயங்கும் 47 டிகிரி செல்சியஸ் 37 and then 35. Eighth question. Dash process by which food is crushed and ground by teeth. Dash process by which food is crushed and ground by teeth. Metabolism, mastication, emulsification. உணவானது பற்களால் நொறுக்கப்படுதல் அப்படிங்கிற செயல், வளர்சிதை மாற்றம், மெல்லுதல், பால்மமாக்கம். இந்த ஆன்சர் பாருங்க. Okay, ninth question. And ovum is the dash human cell, largest or smallest. And ovum is the dash human cell, largest or smallest. கரு முட்டை தான் என்னது நமக்கு பெரிய செல். எதுல? மிக பெரிய செல்லா மிக சிறிய செல்லா? ரெண்டுல ரைட் ஆப்ஷன். The dash intestine serves both for digestion and absorption. The dash intestine serves both for digestion and absorption, small or large. Dash செரிமானம் மற்றும் உறிஞ்சுதல் இரண்டு செயல்களையும் செய்வது சிறுகுடலா பெருங்குடலா? Okay. So நீங்க இதுக்குண்டான ஆன்சர்ஸை கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ரிமைனிங் பார்ட் இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.